அடுத்ததாக இந்த 2026 பிரச்சாரத்தில் நாங்கள் தான் முந்துகிறோம், நாங்கள் தான் மக்களை ஈர்க்கிறோம் என்று சொல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ரமேஷ் அவர்களை அழைக்கிறேன். தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும். கடந்த கால தேர்தல் வரலாற்றுகளை தாண்டி 10 மாதத்திற்கு முன்பாகவே தேர்தல் பிரச்சாரங்களை துவங்கக்கூடிய நிலைக்கு அனைத்து கட்சிகளும் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம், அரசியல் வருகையும் நம்முடைய அரசியல் ஆளுமையும் தான். இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. எங்கெல்லாம் போறாரு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் ஒரு காலமும் மொபைல் ஃபோனில் சாரி கேட்கும் அரசியலை எங்கள் தலைவர் செய்வதில்லை. எங்கள் தலைவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். மொபைல் ஃபோனில் சாரி சொல்லும் ஆட்சியாக எங்கள் தலைவர் ஒரு காலமும் இருக்க போகிறது கிடையாது. எங்கள் தலைவர் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு வயிற்றெரிச்சல் இருக்கிறது. இவருக்கு எப்படி இப்படி ஒரு கூட்டம் கூடுகிறது, மக்கள் எப்படி வருகிறார்கள், இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நடிகர் கூட்டம், ரசிகர் கூட்டம், நடிக பிம்பத்தினால் இந்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த கட்சியை துவங்குவதற்கு முன்பாக, இந்த அரசியல் கட்சிக்கு முன்பாக 30 ஆண்டு காலமாக ரசிகர் மன்றமாக, நற்பணி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக துணை நின்று மக்களுக்கு சேவை செய்துதான் இந்த அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறோம். நடிகராக இருக்கும் பொழுதே இந்த மக்களுடைய பிரச்சனைகளின் பக்கம் நின்றவர் நம்முடைய தலைவர். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மீனவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு தங்கை அனிதா கொல்லப்பட்ட போதாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்த போதாக இருக்கட்டும், அங்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றவர் நம்முடைய தலைவர். அன்றைக்கு சாதாரண நடிகராக இருந்தாலும் அந்த மக்களோடு தான் நின்று கொண்டிருந்தார். 30 ஆண்டு காலம் மக்கள் சேவை செய்து அரசியலுக்கு வந்ததினால்தான் இந்த மக்கள் எழுச்சி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து நீங்கள் நடிகர், ரசிகர் என்று சொல்கிறீர்களே, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நடிகராக இருக்கும்போது இது போல எத்தனை சேவையை செய்துவிட்டு துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார், அரசியலில் இன்று வந்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? எத்தனை இடங்களில் மக்கள் சேவை செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? உடனே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அண்ணன் திமுக சைட்லேருந்து, நாங்கள்லாம் எம்ஜிஆரையே பார்த்தவங்க, எம்ஜிஆரையே பார்த்துட்டு வந்தவங்க, நீங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டா அப்படின்னாங்க. ஆமாம், நீங்கள் எம்ஜிஆரையே பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க, தொடர்ந்து அவர் ஜெயித்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீங்க. இதே நடிகர் என்ற விமர்சனத்தை தான் வச்சிங்க. அண்ணன் கேப்டன் அவர்கள் மீதும் இதே நடிகர் என்ற விமர்சனத்தை தான் வச்சிருக்கீர்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு உயர்ந்தார், உடல்நிலை சரியாக இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது போல இருக்கு. அப்போ நடிகர் என்ற விமர்சனத்தை தாண்டி மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நம்முடைய தலைவரையும் கழகத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு காலமும் மக்கள் நம்மை திரும்பி கூட இனிமேல் பார்க்க மாட்டார்கள், மக்கள் கவனத்தை நம்ம ஈர்க்கவே முடியாது என்று தெரிந்து கொண்டு விளம்பர பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஓரணியில் இருக்கும் திமுகவும் பாஜகவும். உடனே என்னடா ஓரணியில் தமிழ்நாடு தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஓரணியில் இருப்பது திமுகவும் பாஜகவும் மட்டும்தான் அப்படின்றத நம்ம பல்வேறு இடங்களை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு நான் பின்னாடி எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அதிமுக நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டேங்குது. அதாவது பாஜகவும் அதிமுகவும் வேற வேறையான்றது நீங்கள் மக்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கு இந்த இந்தியாவின் அடிநாதமாக இருக்கக்கூடியது வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு மதவாத அரசியலை, ஒரு பிளவுவாத அரசியலை கையில் எடுத்து இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் சட்டங்களையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மொழியை எப்படியாவது இந்தியா முழுவதும் திணித்து விட வேண்டும், ஒரே கல்வி என்ற அடிப்படையில் ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள், இதுவரை கல்வி கிடைக்காமல் மறுக்கப்பட்ட வகுப்பினர்கள் யாரும் கல்வியே கற்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் திட்டங்களை கொண்டு வருவது, சிறுபான்மை பெருமக்களுடைய உரிமைகளை பறிப்பது, சிறுபான்மை பெருமக்களை அச்சுறுத்தி கொண்டிருப்பது, இது போன்ற பிளவுவாத அரசியலை இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு காலமும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை பேசக்கூடிய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியால் காலூன்றவே முடியாது. இன்னொன்றையும் நம்ம சொல்லிக்கிறோம், நாங்கள் கட்சி துவங்கும் பொழுதே மதப்பிளவுவாத சக்திகள் என்பவை எங்களுக்கு கொள்கை எதிரி என்று பாஜகவை கொள்கை எதிரியாக நிர்ணயித்து விட்டு அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் நாங்கள். அப்பனா நீங்க எங்க பக்கம் வந்துருங்கன்றாரு வன்னியன், அங்க வந்துருங்கன்றாரு. ஆனாலும் அங்க ஒரு பக்கம் நாங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருந்தா கூட அரசியல் எதிரின்னு திமுகவை சொன்னதை மறந்துட்டு அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பிளவுவாத அரசியலை பாஜக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்கம் நம்ம பாசிசத்திற்கு இணையாக நம்முடைய பாயச மாடல் திமுக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது.
அதாவது இங்கு கருவை சுமந்து செல்லக்கூடிய பெண்கள் முதல் குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு எதிராக, கனிம வள கொள்ளைக்கு எதிராக, மணல் திருட்டிற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இன்னும் சொல்ல போனால் என்ன கொலை பண்ண போறாங்க காப்பாத்துங்கன்னு வீடியோ போட்டவரையே கொலை செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவலமான ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதில் வேற இரும்பு கரம் கொண்டு நான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன், என்னுடைய இரும்பு கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார் முதலமைச்சர் அவர்கள். அந்த இரும்பு கரம் எங்கே இருக்குன்னு நாங்களும் 4 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த இரும்பு கரம் இருக்குதா இல்லை துருப்பிடிச்சு போய் ஏதாவது பழைய பேப்பர் கடையில் இருக்குதான்றது எங்களுக்கு தெரியல. சரி, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையாவது நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நீட் தேர்வு என்னாச்சு தெரியல. கடந்த 4 ஆண்டுகளில் மாணவர்களுக்கு லேப்டாப் என்னாச்சு தெரியல. சரி, நீங்கள் மடிக்கணினிக்கு பதிலாக டேப் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு தெரியல. சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு நாப்கின் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்க, என்னாச்சு? இப்படி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய அளவில் ஒரு அவலமான ஆட்சி மட்டும் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதில் இவர்கள் நம்மை பார்த்து ஒரு விமர்சனம், எப்போ வெளியில் வருவீங்க, களத்துக்கு வருவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா அப்படின்னு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஃபோன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸை யாருமே பார்த்துருக்க மாட்டேன். இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை தயவு செய்து போய் சந்திச்சு பாருங்க, அந்த விவசாயிகளிடம் பேசுங்கன்னு சொல்றோம். ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறாரு நம்முடைய முதலமைச்சர். இப்படி யாரையுமே சந்திக்காமல் முதலமைச்சர் வேறு எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்காருன்னு பாருங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அவ்வளோ கனிம வள கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை தடுப்பதற்காக முதலமைச்சர் போறாருன்னு நம்ம டிவியை பார்த்தா இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உதகையில் போய் மலர் கண்காட்சியை ரசிக்கிறாரு, மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே வேங்க வயலுக்கு போக சொன்னால் மலம் கலந்த தொட்டி, அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க, வேங்க வயலுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கன்னா முதலமைச்சர் போகலை. இதில் வேற மறைமுக கூட்டு, திமுக பாஜக, ஓரணியில் திமுக பாஜக, அதுதான் உண்மை. ஈடிக்கு முன்பு திமுக, ஈடிக்கு பின்பு திமுகன்னு காலகட்டத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, ஈடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு கொடை, ஈடி வந்த பிறகு வெள்ளை கொடை. ஈடிக்கு முன்னாடி கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க, ஈடி வந்த பிறகு வெள்ளை பலூன் பறக்க விடுவாங்க. ஈடிக்கு முன்னாடி கோபேக் மோடின்னு சொல்லுவாங்க, ஈடி வந்த பிறகு வெல்கம் மோடின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் எங்களை ஈடியும் ஒன்றும் செய்ய முடியாது, மோடியும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வீரவசனம் பேசிட்டு 4 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம, மாநில உரிமைகளை மீட்காம, மாநில நிதியை மீட்காம, ஈடி வந்த பிறகு கடைசி ஆண்டு காலத்தில் மட்டும் முதல் ஆளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு உள்ளே நையான்னு போய் அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதை நீங்க பாராட்டணுமா? முதலமைச்சர் நிதி ஆயோக்கு போய் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறத பாராட்டணுமே. நீங்க 4 நாளா ஏன் போல? 4 வருஷமா போகாத முதலமைச்சர் ஈடி வந்த பிறகு மட்டும் போறாரே ஏன்னு கேள்வி கேட்கிறோம். 4 வருஷமா ஏன் போகலன்னு கேட்டிருந்தா சரி, இப்போ ஏன் போறீங்கன்னு கேக்குறீங்க? அதான் கேட்டுட்டு இருக்கோம். 4 வருஷமா நீங்க போய் உரிமையை மீட்க முடியலையே, கடைசியில் ஆட்சி முடிய போற காலத்துல மட்டும் எப்படி போய் உரிமையை மீட்க போறீங்கன்னு கேட்கிறோம். இதுல வேற சோழ மன்னருக்கு விழா எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில், தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில், தமிழர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத பாஜகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் ஐயா மோடி வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை, திமுகவினுடைய அமைச்சர் அவர்கள் தான் பாராட்டுறார். அதிலும் நம்ம உன்னித்து கவனிக்கணும். ஈடிக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள், இப்போ ஈடி வந்ததுக்கு பிறகு மேடையில் அவர் பேசும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள். என்னதான் தேர்தலுக்காக இன்றைக்கு பாஜக அதிமுகவுடன் ஒரு நேரடி கூட்டணியாக மக்கள் முன் கண்துடைப்பு நாடகத்தை நடத்தினாலும், தேர்தலுக்கு பின்புலமாக இந்த தமிழ்நாட்டில் தாங்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்கணும், செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மறைமுகமாக திமுகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த திமுக பாஜக கூட்டணி. இப்போ உங்களை தவிர எல்லாரும் வேற கூட்டணியில் இருக்காங்கன்ட்டீங்க, ஒரே கூட்டணின்ட்டீங்க. ஒரு பக்கம் மிச்சம் எல்லாரும் ஒரே கூட்டணி. அதை நீங்க அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக காலூன்றாம தடுக்கும் ஒரே சக்தி திமுக என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது அத்தனையும் பொய். இன்றைக்கு இளைய சமுதாயம் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் என்னதான் ரசிகர் என்று சொன்னாலும், நடிகர் என்று சொன்னாலும், என்ன சொன்னாலும் சரி, மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 2026 தேர்தலில் மக்கள் சொல்லும் ஒரே செய்தி என்ன தெரியுமா? நோ மோடி, நோ டாடி, 2026 தாவேகாவை ஜெயிக்க வைக்க நாங்கள் ரெடி என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பேரணியில் தமிழ்நாட்டில் மக்கள் இணைந்து விட்டார்கள். மிக
தெளிவாக சொல்கிறேன், 2026 ஆட்சி மாற்றம் மட்டுமில்லை, மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இந்த மத பிளவுவாத சக்தியான பாஜகவையும், இந்த ஊழல்வாத சக்தியான நம்முடைய அரசியல் எதிரியான திமுகவையும், இந்த மன்னராட்சியும் பண்ணையாராட்சியும் 2026 வீட்டுக்கு அனுப்பி வைத்து மக்களாட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தை அமர வைப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.